நையாண்டி கோமாளி, நம்ம ஜியோட உற்ற நண்பர் அதானியோட வண்டவாளம் தண்டவாளம்லாம் கப்பல் ஏறுது போலயே. கப்பல்லாம் ஏறலண்ணே, விமானத்துல தான் ஏறி இருக்கு. அதானி பராமரிச்சுக்கிட்டு வர்ற கவுகாத்தி விமான நிலையத்தோட மேற்கூரை கொஞ்சம் மலைக்கே பிச்சுக்கிட்டு விழுந்திருக்கேன். இங்கே கொஞ்சம் பிடித்தீங்களு இழுத்தேன். எங்கே கொடுங்கள். அனைத்து கத்திகளும் உடைகிறது. என்னடா அர்த்தம் இது? எல்லாம் சரியாகத்தான் உள்ளது மன்னா, ஆனால் ஒட்ட வைப்பதற்கு தான் நேரம் கூடி வரவில்லை. இதனால அதானியோட சேர்த்து ஜி மாதிரியே ஜியோட மானமும் விமானம் ஏறிட்டு இருக்கேன். ஆமா நையாண்டி கோமாளி, அரசு துறைகள் எல்லாத்தையும் தனியார் கிட்ட கொடுத்தாதான் தரமா நல்லா இருக்கும் அப்படிங்கிற போலியான பிம்பத்தை உண்டாக்கி எல்லா அரசு துறையையும் கூறு போட்டு வித்துட்டு இருக்கானுங்க. இப்போ இவனுங்க லட்சணம் நல்லா வெளியே தெரியுது. காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன உமக்கும் காய்ச்சலா? அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பாலியல் ஜல்சா கட்சின்னு மறுபடியும் நிரூபணம் ஆயிருக்கு போலியானே. ஆமா நையாண்டி கோமாளி, தமிழ்நாடு பாஜகவோட பொருளாதார பிரிவு மாநில தலைவர் MS ஷா அப்படிங்கிற ஆளு மேல போக்சோ சட்டம் பாஞ்சிருக்கு நையாண்டி கோமாளி. பைக் வாங்கி தரதா சொல்லி 15 வயசு சிறுமி கிட்ட பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான் இந்த பரதேசி. அவன் இன்னும் திருந்தலாமாமா. இவனுங்க கட்சி ஆளுங்களே இப்படிதான் இருக்காங்க. இந்த லட்சணத்துல பாஜகவுக்கு பெண்கள் ஆதரவு அதிகமா இருக்குன்னு ஜி வந்து சேலத்துல வடை சுட்டுட்டு போறாப்ல. ஆமா நையாண்டி கோமாளி. வாயாலே வட சுடுவார், நன்றாக வாயாலே வட சுடுவார். இவனுங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா பாஜக MP மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த மாதிரி, மணிப்பூர்ல பெண்களை நிர்வாணப்படுத்தி கொடுமை பண்ண மாதிரி, காஷ்மீர்ல சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம பாலியல் வன்கொடுமை பண்ண மாதிரி தான் எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பே இல்லாம போகும். அதனால இவனுங்களை திரும்பவும் ஆட்சிக்கு வர விடாம அடிச்சு துரத்தணும். விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது.